இப்போ டிராகன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீச்சு இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க எப்படி அணுகுறீங்க? ஏன்னா அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ ஆல்மோஸ்ட். இல்ல சார், அவங்க வந்து அந்த படத்தோட லீடு வந்து ஆல்ரெடி சோசியல் மீடியால பெரிய பிரபலம் தான். அவருக்கு வந்து நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு லவ் டுடேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துட்டு அவர் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட திருப்பி இந்த படம் பண்றாரு. எந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்கு, அது தியேட்டரை நோக்கி எவ்வளவு ஆடியன்ஸை புல் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ அந்த அந்த புல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து யாருக்கு பெட்டரா இருக்கோ அது விசிபிலிட்டியில இருக்கு. இவருக்கு எப்ப அது நடந்திருக்கும்னா லவ் டுடே டைம்ல இதே பிரதீப் ரங்கநாதனுக்கு நடந்திருக்கும். அவர் வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு புதுமுகமா தான் அறிமுகமானாரு. அன்னைக்கு அந்த அந்த விஷயம் நடக்கலன்னா அவரும் அதை கடந்து வந்திருக்க வேண்டியிருக்கு. லக்கிலி அவரோட ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெமிலியாரிட்டி கிடைச்சிருச்சு. இந்த படத்துக்கு வந்து நேற்றுக்கு தமிழ்நாடு பூரா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்குது.